ஒரு டேனிஷ் விஞ்ஞானி 1904 ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு செய்கிறார். மூச்சை நிறுத்தினால் இரத்தத்தில் என்ன நடக்கும் என்று கண்டுபிடிக்கிறார். இதற்கு பெயர் போர் எஃபெக்ட் ஆகும். நவீன மருத்துவத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஆகும். ஆனால் அதே கண்டுபிடிப்பை ஒரு சித்தர் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே ஒரு பாடலில் எழுதி வைத்து இருக்கிறார். 8 அங்குலம் உள்ளே போகும், 12 அங்குலம் வெளியே வரும், 4 அங்குலம் வீணாகும். இது சித்தர் கவிதை அல்ல, இது அப்படியே போர் எஃபெக்ட் ஆகும். போகர் 7000 பாடல்களிலும் இதே விஷயம் இருக்கிறது. அப்போ யார் முதலில் கண்டுபிடித்தது? போகரா போரா? இன்று அதை பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். நீங்கள் இப்போது ஒரு மூச்சு விடுங்கள். உள்ளே இழுங்கள், வெளியே விடுங்கள். மிகச் சாதாரணமாக தெரிகிறது அல்லவா? ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒளிந்து இருக்கிறது. உள்ளே போகும் காற்றின் அளவு 8 அங்குலமாகும். வெளியே வரும் காற்றின் அளவு 12 அங்குலமாகும். 8 போகிறது, 12 வருகிறது. அந்த 4 அலகு எங்கே போகிறது? திருமூலர் தன் பாடலில் இதை அப்படியே எழுதி வைத்து இருக்கிறார். உன்னிலே மேலெழுத்து 12 அங்குலம்தான். உயர்ந்த 8 அங்குலம்தான் மீள வாங்கி. தண்ணியே 4 அங்குலந்தாள் பாழிற்பாயும். 12 அங்குலம் வெளியே போகும். 8 அங்குலம் மட்டுமே திரும்ப உள்ளே வரும். 4 அங்குலம் பாழாகும். ஒவ்வொரு மூச்சிலும் 4 அலகு உயிராற்றல் கசிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விடுகிறோம். ஒவ்வொரு மூச்சிலும் 4 அலகு நஷ்டம். ஒரு நாளைக்கு 86,400 அலகு கசிவு ஆகும். ஏன் 8 அலகு 12ஆக மாறுகிறது? இதற்கு ஒரே ஒரு காரணமாகும்: உடலின் உள்வெப்பம். சித்தர்கள் இதை வன்னி என்றார்கள். நமது உடலின் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெளிக்காற்றின் வெப்பநிலை சுமார் 25 டிகிரி ஆகும். குளிர்ந்த காற்று உள்ளே போகும்போது உடலின் வன்னி அதை சூடாக்குகிறது. சூடான காற்று விரிவடைகிறது. 8 அலகு காற்று உடல் வெப்பத்தால் 12 அலகாக விரிவடைந்து வெளியேறுகிறது. இதை நவீன அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? சார்லஸ் விதி ஆகும். 1787 பிரெஞ்சு விஞ்ஞானி ஜாக் சார்லஸ் கண்டுபிடித்தார். வாயுவின் வெப்பநிலை அதிகரித்தால் கனவளவும் அதிகரிக்கும். வெப்பம் ஏறினால் காற்று விரிவடையும். இதுவே சார்லஸ் விதி ஆகும். இந்த விதியை சித்தர்கள் ஒரே ஒரு சொல்லில் சொல்லிவிட்டார்கள்: வன்னி. இப்போது இந்த சூத்திரத்தை பாருங்கள். 8 கூட்டல் 4 சமம் 12. 8 என்பது உள்ளே வரும் காற்று ஆகும். 4 என்பது வன்னி சேர்க்கும் கூடுதல் ஆகும். 12 என்பது வெளியே போகும் காற்று ஆகும். 8 அலகு ஆக்சிஜன் உள்ளே போகிறது. உடல் வெப்பம் 4 அலகு கூடுதலாக சேர்க்கிறது. 12 அலகாக வெளியே வருகிறது. இதுதான் ஒவ்வொரு மூச்சிலும் நடக்கும் கசிவு ஆகும். இதை ஒரு வரவு செலவு கணக்கு போல பாருங்கள். வரவு: 8 அங்குலம் ஆக்சிஜன் அமிர்தம் செலவு. 12 அங்குலம் கார்பன் டை ஆக்சைடு விஷம். நஷ்டம்: ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அலகு ஆகும். 21,600 பெருக்கல் 4 சமம் 86,400 அலகு தினசரி நஷ்டமாகும். இந்த கணக்கை சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே போட்டுவிட்டார்கள். இப்போது மிக முக்கியமான ஒரு வரியை பாருங்கள். சித்தர்கள் சொல்கிறார்கள்: நாசி மூலம் வெளிப்படுவது, விஷம் கலந்த சூரிய கலை உள்புகுவது, அமிர்தம் கலந்த சந்திரக்கலை. இதை நன்றாக கவனியுங்கள். மூக்கு வழியாக வெளியே போவது விஷம் கலந்தது. மூக்கு வழியாக உள்ளே வருவது அமிர்தம் கலந்தது. இப்போது நவீன அறிவியல் என்ன சொல்கிறது?
நாம் வெளியே விடும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு கலந்து உள்ளது. கார்பன் டை ஆக்சைடு என்பது உடலுக்கு விஷமாகும். நாம் உள்ளே இழுக்கும் காற்றில் ஆக்சிஜன் கலந்து உள்ளது. ஆக்சிஜன் என்பது உடலுக்கு உயிராகும். சித்தர் சொன்னார் விஷம் என்று. அறிவியல் சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடு என்று. சித்தர் சொன்னார் அமிர்தம் என்று. அறிவியல் சொல்கிறது ஆக்சிஜன் என்று. விஷயம் ஒன்றே ஆகும். இப்போது போர் எஃபெக்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். 1904 டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டியன் போர் என்ற விஞ்ஞானி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு செய்கிறார். இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும்போது ஹீமோகுளோபின் என்ற புரதம் ஆக்சிஜனை விடுவிக்கும் என்று கண்டுபிடிக்கிறார். இதன் பொருள் என்ன? உங்கள் இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும்போது ஹீமோகுளோபின் தன்னிடம் பிடித்து வைத்து இருக்கும் ஆக்சிஜனை விடுவிக்கிறது. அந்த ஆக்சிஜன் உடல் திசுக்களுக்கு செல்கிறது. இதற்கு பெயர்தான் போர் எஃபெக்ட் ஆகும். இந்த வரைபடத்தை பாருங்கள். இது ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் வளைவு ஆகும். நீல வளைவு சாதாரண நிலையை காட்டுகிறது. சிவப்பு வளைவு கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்த நிலையை காட்டுகிறது. கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும்போது வளைவு வலதுபுறம் நகர்கிறது. அப்போது ஹீமோகுளோபின் அதிக ஆக்சிஜனை விடுவிக்கிறது. உடல் திசுக்களுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது. இதை படிப்படியாக பார்ப்போம். படி 1. மூச்சை நிறுத்துங்கள். படி 2. இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும். படி 3. ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை விடுவிக்கும். படி 4. உடல் திசுக்களுக்கு அதிக ஆக்சிஜன் செல்லும். ஒரு நிமிடம் யோசியுங்கள். மூச்சை நிறுத்துவதை சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? கும்பகம். கும்பகம் என்பது மூச்சை உள்ளே நிறுத்தி வைப்பது ஆகும். கும்பகம் செய்யும்போது போர் எஃபெக்ட் இயற்கையாகவே செயல்படுகிறது. இது தற்செயல் அல்ல. சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இதை செய்து வந்து இருக்கிறார்கள். இப்போது இரண்டையும் அருகருகே வைத்து பார்ப்போம். கண்டுபிடிப்பு. சித்தர்கள் சொன்னார்கள். விஷம் கலந்த சூரியக்கலை வெளியேறும் என்று போர் சொன்னார். கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் அதிகரிக்கும் என்று அளவீடு. சித்தர்கள் சொன்னார்கள். 8 உள்ளே 12 வெளியே 4 நஷ்டம் என்று. போர் சொன்னார் வெப்பத்தால் வாயு விரிவடையும் என்று. காரணம் சித்தர்கள் சொன்னார்கள் வன்னி என்று. அறிவியல் சொல்கிறது சார்லஸ் விதி என்று. தீர்வு. சித்தர்கள் சொன்னார்கள் கும்பகம் என்று. போர் சொன்னார் மூச்சு நிறுத்தம் கார்பன் டை ஆக்சைடை அதிகரிக்கும் என்று. ஒரே கண்டுபிடிப்பு, ஒரே காரணம், ஒரே தீர்வு. காலகட்டம் மட்டும் வேறு ஆகும். இன்னும் நெருக்கமாக பார்ப்போம். சித்தர் சொன்னார் வன்னி என்று. அறிவியல் சொல்கிறது உடல் வெப்பம் 37 டிகிரி சார்லஸ் விதி என்று. சித்தர் சொன்னார் 8 அங்குலம் உள்ளே என்று. அறிவியல் சொல்கிறது 8 அலகு ஆக்சிஜன் என்று. சித்தர் சொன்னார் 12 அங்குலம் வெளியே என்று. அறிவியல் சொல்கிறது வெப்பத்தால் விரிவடைந்த வாயு என்று. சித்தர் சொன்னார் 4 பாழ் என்று. அறிவியல் சொல்கிறது 4 அலகு கார்பன் டை ஆக்சைடு கழிவு என்று. சித்தர் சொன்னார் விஷம் என்று. அறிவியல் சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடு என்று. சித்தர் சொன்னார் அமிர்தம் என்று. அறிவியல் சொல்கிறது ஆக்சிஜன் என்று. சித்தர் சொன்னார் கும்பகம் என்று. அறிவியல் சொல்கிறது போர் எஃபெக்ட் என்று. வார்த்தை வேறு, மொழி வேறு, காலம் வேறு. ஆனால் அறிவியல் ஒன்றே ஆகும். சித்தர்கள் இதை ஒரு அழகான கவிதையாகவும் எழுதி வைத்து இருக்கிறார்கள். திருமூலர் சொல்கிறார், ஈராறு கால் கொண்டு எழுந்த புரவியை பேராமல் கட்டி பெரிதுண்ண வல்லீரேல் நீராயிரமும் நிலமாயிர தாண்டும். ஈராறு என்றால் 2 6 அதாவது 12 ஆகும். புரவி என்றால் குதிரை ஆகும். சித்தர்களின் குறியீட்டில் குதிரை என்றால் மூச்சு ஆகும்.
12 கால் கொண்ட குதிரை, அதாவது 12 அலகு மூச்சு ஆகும். இதை கட்டுங்கள் என்கிறார். அதாவது மூச்சை நிறுத்தி வையுங்கள், கும்பகம் செய்யுங்கள் என்கிறார். அப்படி செய்தால் 1000 ஆண்டு வாழ்வீர்கள் என்கிறார் திருமூலர். பிரச்சனை என்ன? 8 உள்ளே, 12 வெளியே. 4 நஷ்டம். தீர்வு என்ன? கும்பகம். மூச்சை நிறுத்தி வைக்கும்போது இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும். 4 எஃபெக்ட் செயல்படும். ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை விடுவிக்கும். உடல் திசுக்களுக்கு அதிக ஆக்சிஜன் செல்லும். நஷ்டமான 4 அலகு மீட்கப்படும். வரவு செலவு சமப்படும். சித்தர்கள் சொன்ன கும்பகம் என்பது 4 எஃபெக்டை செயல்படுத்தும் சுவிட்ச் ஆகும். போகர் 7000 பாடல்களில் மருத்துவம், யோகம், ரசவாதம், விண்வெளி பயணம் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டு உள்ளன. போகர் சொல்கிறார், மூல முதல் கபால வரை வன்னி மீறும் என்று. மூலாதாரத்தில் இருந்து கபாலம் வரை வன்னி, அதாவது வெப்பம் பரவும் என்கிறார். இதுவே போர் எஃபெக்டின் அடிப்படையாகும். 1904இல் கிறிஸ்டியன் போர் கண்டுபிடித்ததை சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பாடலில் எழுதி வைத்து இருக்கிறார்கள். போகர் போர் யார் முதலில் கண்டுபிடித்தது என்று இனி நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மிச்சமிருக்கிறது. கும்பகம் செய்தால் போர் எஃபெக்ட் செயல்படும் என்று பார்த்தோம். ஆனால் அந்த ஆக்சிஜன் எங்கே போக வேண்டும்? நுரையீரலுக்கா, மூளைக்கா? சாதாரண மூச்சில் ஆக்சிஜன் நுரையீரலுக்கு மட்டுமே செல்கிறது. ஆனால் சித்தர்கள் ஒரு வழி சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆக்சிஜனை மூளையை நோக்கி திருப்புவதற்கு உடலிலேயே ஒரு இயற்கையான கேட் வால்வு இருக்கிறது. அது என்ன? எங்கே இருக்கிறது? எப்படி வேலை செய்கிறது? அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். முக்கியமான எச்சரிக்கை: இது தகவல் மட்டுமே, பயிற்சி அல்ல. குரு வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசி அறிவோம், வளம் பெறுவோம். நன்றி. குவாண்டம் சித்தர்.